ஹலோ விவர்ஸ், நாம் இப்போ 5.1 ஆம்ப்ளிஃபையர் அகர்லிக் பேனல் போட்டு அசம்பிள் செய்வது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் இப்போ கடையில் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் வரும், இறைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த முழு வீடியோவை பாருன்னு கேட்டுக்க. அகர்லிக் பேனல் கேபினெட் வாங்கும்போது நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கிற கேபினெட் இல்லாமல் இந்த ஸ்க்ரூ, இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுற மாதிரி அதிலே வருது. அதை பார்த்து நம்ம கொஞ்சம் வாங்கினோம்னா நமக்கு பேனல் ஃபிட்டிங்கு கொஞ்சம் சரியாக்கும். அதே நேரத்தில் இந்த ஓட்டையை கொஞ்சம் ஓவல் சைஸில் கொஞ்சம் பெருசு பண்ணி தான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கேபினெட்டுக்கும் இந்த பேனலுக்கும் ஒரு ஸ்க்ரூவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை நம்ம ஓட்டையை பெருசு பண்ணி தான் போட்டாகணும். அதனால் நம்ம வாங்கும்போது ஸ்க்ரூக்கிற மாதிரி பார்த்து வாங்கினோம்னா நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டுற வேலை இல்லை. அளவு இந்த கேபினெட்டில் இந்த பேனலோட ஸ்க்ரூ உட்காரதில்ல. நம்ம அதை முதல்ல ஓட்டை பெருசு பண்ணி இந்த பேனலை நம்ம கரெக்டாக உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஓட்டைகளை சரி பண்ணி முதல்ல இதில் உட்கார வச்சுக்கலாம். அதில் உட்காரதில்ல ஓட்டை கொஞ்சம் பெருசு பண்ணி தான் இந்த ஸ்க்ரூவை உட்கார வைக்கணும். முதல்ல நம்ம இந்த செட்டுக்கு அடியில் வர்ற 4 பூட்டை போட்டுடலாம். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்மரை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஒன்று முடிஞ்சு, ரெண்டாவது பூட்டு போட்டாச்சு. அடுத்தது 3வது பூட்டை போட்டுடலாம். 3வது பூட்டு போட்டாச்சு. அடுத்தது 4வது பூட் போட்டுடலாம். நாலாவது பூட்டும் போட்டாச்சு. அடுத்தது ஸ்பீக்கர் ஜாக்கெட்டை நம்ம ஒரு 4 ஸ்பீக்கர் ஜாக்கெட் மாட்டிடலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் ஒரு ஜாக்கெட் ஃபிட் பண்ணணும். 4வது ஸ்பீக்கர் ஜாக்கெட்டும் நம்ம இப்போ ஃபிட்டிங் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு ஃபேன் ஃபிட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், 4 ஸ்பீக்கர் ஜாக்கெட்டும் ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அடுத்தது 2 ஆர்சி ஜாக்கெட்டை ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஆர்சி ஜாக்கெட்டுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். ஆர்சி ஜாக்கெட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இந்த ஆர்சி ஜாக்கெட்டுக்கெல்லாம் நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ 5 கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது 6வது கொடுத்துடலாம். நம்ம கலர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சப்வூஃபர், சென்ட்ரு, லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சுக்கணும். இது டிவைடி கனெக்ஷனு. ஓகே, இப்போ 6 கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததாக 7வது கனெக்ஷன் கிரவுண்டு அடிச்சிடலாம். இப்போ 7 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இது சென்ட்ரு, இது சப்வூஃபர், இது சரௌண்டு, இது லெஃப்ட் ரைட்டு. இப்போ இந்த 6 கனெக்ஷனுக்கு மொத்தம் 7 ஒயர் நம்ம கிரவுண்டோட இந்த 7 ஒயரமும் இப்போ கிரவுண்டு இங்கே அடிச்சிட்டோம். இது டிவிடியிலேருந்து வர்ற 6 சேனலுக்கு இந்த கனெக்ஷனு. இது சென்ட்ரு, இது சப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு,
இது லெஃப்ட் சரவுண்டு, ரைட் சரவுண்டு. அப்புறம் இது வந்து கிரவுண்டு. மொத்தம் 7 ஒயர் வருது. இந்த 7 ஒயரு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த 7ல் இந்த சென்ட்ரு, சப்பு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, அப்புறம் கிரவுண்டு. இதை வந்து இப்போ புராலஜி போர்டுக்கு நம்ம இங்கே கொடுத்துடணும். இங்கே லெஃப்ட் ரைட் மட்டும் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த சுவிட்சில் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கடைசியில் இருக்கிற 3 பின்னில் முதல் பின்னில் நான் கொடுக்குறேன். லெஃப்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டுக்கு இந்த பக்கம் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு லெஃப்ட் ரைட்டு. இப்போ வந்து லெஃப்ட் ரைட் கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த 4ம் நம்ம இந்த புராலஜி போர்டில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த 4ல் இன்புட்டில் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்தது அவுட்புட்டில் நம்ம இது கொடுக்கணும். இதுதான் இன்புட்டு. இந்த இன்புட்டு 2 இதில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் இன்புட்டு 2. இந்த 2 இன்புட்டில் கொடுத்துட்டு ஒரு கிரவுண்டை கொண்டாந்து இங்கே வச்சுட்டா இந்த 4க்கு இன்புட் கொடுத்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுத்துடலாம். இப்போ வந்து கிரவுண்டில் அடிச்சிடலாம். இது கிரவுண்டில் கொடுத்துடலாம். அடுத்தது 2 இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ரெண்டு இன்புட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் 2 இன்புட்டு கொடுத்துடலாம். அடுத்தது ஒரு கிரீனு, சென்ட்ரு ஒன்று, சப்புக்கு ஒன்று கொடுத்துட்டோம். அடுத்தது இப்போ சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு 2 இந்த பக்கம் கொடுத்துடலாம். இன்புட்டில் ரெண்டு லெஃப்ட் ரைட் இன்புட் 2 கொடுத்துட்டோம். இப்போது சப்புக்கு சென்டர் கொடுத்துட்டு இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம இந்த சுவிட்சுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 5 ஒயர் நம்ம எடுத்து சரவுண்டு ரைட்டு லெஃப்ட்டு, இது சென்ட்ரு சப்பு. அடுத்தது நம்ம இதுலேருந்தே எடுத்து சுவிட்சுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 5 ஒயர் நம்ம எடுத்துனுங்கிறோம். இந்த 5 ஒயர் அப்படியே வச்சு சால்டர் வச்சிடலாம். இப்போது நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கும் அதே கலர் பார்த்து கொடுத்துடலாம். அடுத்தது மஞ்சளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கொடுத்துட்றோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ இந்த க்ரீனுக்கு க்ரீன் கொடுத்துடலாம், ப்ளூக்கு ப்ளூ கொடுத்துடலாம். இந்த ட்ராகை பார்த்து கொடுத்துடணும். ஏன்னா பக்கத்துலேயே கிரவுண்டுக்குது, அதனால் கிரவுண்டுக்கு பார்த்து ட்ராகை பார்த்து கொடுத்துடலாம். அடுத்தது இந்த ப்ளூவுக்கு ப்ளூ கொடுத்துடலாம். அவ்வளோதான். 4 சேனலுக்கு நம்ம அவுட்புட்டும் எடுத்துட்டோம். இப்போ வந்து இது கிரவுண்டு. இந்த கிரவுண்டை ஒரு கிரவுண்டில் அடிச்சிடலாம். இங்கே ஒரு கிரவுண்டு கொடுத்துட்டோம். அதேமாதிரி இங்கே ஒரு கிரவுண்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம அப்படியே எடுத்து சுவிட்சுக்கு கொடுத்துடலாம். சுவிட்சுக்கு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நீட்டமாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்புக்கு வந்து வச்சு சால்டர் வச்சிடலாம். அடுத்தது சென்டருக்கு ஒரு சால்டர் வச்சிடலாம். சரவுண்டு லெஃப்ட்டுக்கும் சரவுண்டு ரைட்டுக்கும் இப்போ சால்டர் வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து சென்ட்ரு சப்பு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட் சரவுண்டு. இங்கே லெஃப்ட்டு ரைட்டு 6 சேனலுக்கு ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துருக்கோம். இந்த கெய்னர்லேருந்து எடுத்துன்னு வந்தது பூரா இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஆர்சி பின்னிலேருந்து எடுத்துன்னு வரதை வந்து நம்ம இப்போ கெய்னரில் கொடுத்துருக்கோம். நீ இப்போ கனெக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ டவுட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆர்சி சாக்கெட்லேருந்து வந்த இன்புட்டு கொண்டாந்து போர்டில் கொடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து ப்ராலஜி போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து போய் நம்ம இப்போது 18 பின் சுவிட்சு கொடுத்துருக்கோம்.
இப்போது உங்களுக்கு கனெக்ஷனு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராலஜி போர்ட்லேருந்து எயினர்லேருந்து எடுத்து வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஒரு லெஃப்ட் ரைட் எடுத்து போய் போர்டு கொடுக்கணும். லெஃப்ட் ரைட்டு எடுத்து போய் சென்டர் பின்னிலேருந்து எடுத்து போய் போர்டு கொடுத்துடலாம். அடுத்தது இந்த பக்கம் ரைட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ ரைட்டுக்கு கொடுத்துடலாம். இந்த ஒயர் எடுத்து போய் இப்போ நம்ம போர்டில் கொடுத்துடலாம். இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு நாம் இங்கே கொடுத்துடலாம். ஏன்னா கிரவுண்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். கிரவுண்டு இங்கே கொடுத்துட்டோம். அதனால் இப்போ வந்து இன்னும் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் நம்ம 2 ஒயர் சால்டர் வச்சிடலாம். லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு. இப்போது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னிலேருந்து எடுத்து இப்போ இந்த போர்டை கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் 2 பின்னு மீதி இருக்கும். இந்த 2 பின்னு எடுத்து நம்ம இந்த 2 பின்னு எடுத்து நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துடணும் சென்டரில். அப்போது இது 2 சேனலு அடுத்தனா 5.1 ஒர்க் ஆகும். எடுத்தால் 2 சேனல் ஒர்க் ஆகும். இப்போ அந்த 2 சேனலுக்கு கொடுக்கும்போது இங்கே சப்பு, இங்கே சென்ட்ரு, இங்கே வந்து சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, மொத்தம் 5 பேர் எடுத்து போய் நம்ம இது 3வது பின்னில் 3வது பின்னில் கொடுத்தா பச்சைக்கு பச்சை கொடுத்துடலாம். 3வது இதில் 3வது பின்னில் கொடுக்குறோம். பச்சைக்கு பச்சை கொடுத்தாச்சு. அடுத்ததாக ப்ளூ வந்து கொடுத்துடலாம். ப்ளூக்கு ப்ளூ கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற எல்லோ கொடுத்துடலாம். 3வது பின்னில் இப்போ நம்ம வந்து எல்லோ கொடுத்துடலாம். எல்லோ கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ஆரஞ்சு கொடுத்துடலாம். ஆரஞ்சும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர் பின் பூரா காலியாக இருக்கும். இந்த பின்னில் 5.1 டிவிடிலேருந்து வருது. இந்த பின்னு வந்து குராலஜி போர்ட்லேருந்து வருது. இப்போ இந்த சென்டர் பின்னு பூரா நம்ம எடுத்தோம்னா இப்போ வந்து 4 சேனலு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு நம்ம கிரவுண்டு கொடுத்துடலாம். சப்போஸ் எங்கன்னா ஒரு கிரவுண்டு கட் ஆகிட்டா கூட நமக்கு போர்டில் எந்த விதமான அம்மிங்கோ நைஸோ இந்த மற்ற எதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இங்கே ஒரு கிரவுண்டு கொடுத்துடலாம். இப்போ 1 இங்கே சென்டரு, இங்கே 1, இங்கே 1 2, இங்கே 1 3 இது வந்து எடுத்து நம்ம இந்த பின்னுக்கு சென்டரில் கொடுக்கணும். எடுத்தால் 2.1 ஒர்க் ஆகும். அழுத்துனா 5.1 ஒர்க் ஆகும். அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டுக்கு இப்போ கனெக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து 2 சேனலுக்கான இந்த கனெக்ஷனை எடுத்து இங்கே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போது இந்த 2 சேனலுக்கான ஒயர் எடுத்துன்னு வந்துட்டோம். இதை எடுத்துன்னு வந்து இந்த சென்டர் பின்னு கொடுத்துட்டா நம்ம யூஎஸ்பி ஒர்க் ஆகும். அதனால் நம்ம இதுக்கு சென்டர் பின்னு கொடுத்துடலாம். லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு நம்ம சால்டர் வச்சிடலாம். இது லெஃப்ட் ரைட்டு ஒயர் வர்றது. இந்த பக்கம் ஆக்ஸு, இந்த பக்கம் யூஎஸ்பி கொடுத்துட ஈஸியாக வேலை ஆச்சு. அவ்வளோதான். இந்த பக்கமும் நம்ம சால்டர் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த லெஃப்ட் ரைட்டு வெளியே அழுத்தினா 5.1 ஒர்க் ஆகும். எடுத்தால் 2 சேனல் வந்து ஒர்க் ஆகும். இங்கே அழுத்தினா யூஎஸ்பி ஆன் ஆகும். இதை அழுத்தினா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். ஒரு ஆக்ஸு கொண்டு வந்து இதில் கொடுத்துட்டா இன்னொரு ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஎஸ்பியில் இருக்கிற இங்கே ஒரு கொடுத்துடலாம். இப்பயும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஆர்சி
சாக்கெட்லேருந்து கொண்டு வந்து இப்போ இந்த கெய்னர் போர்டில் இன் கொடுத்துட்டோம். இந்த கெய்னர் போர்டு அவுட்லேருந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த 18 பின் சுவிட்சில் மொத பின்னில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்லேருந்து வர்றதை 3வது பின்னு கொடுத்துட்டோம். வந்து சரவுண்டு லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சப்பு, சென்ட்ரு. இப்போ இதுலேருந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்து போய் நம்ம கொடுத்துடலாம். அதாவது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போய் இந்த போர்டு இதுலேருந்து சென்டர் எடுத்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு இதுலேருந்து நம்ம ஒரு 4 ஒயர் எடுத்துன்னு போகணும். லெஃப்ட் ரைட்டுக்கு 4 ஒயர் எடுத்துன்னு போகணும். லெஃப்ட் ரைட்டுக்கு அவுட்டு இங்கே ஒன்று எடுத்துன்னு போய் நம்ம தனியாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இந்த 4 கெயின் பண்ணி வந்துடும். இதுக்கு இங்கே கொடுத்தோம்னா இங்கே லெஃப்ட் ரைட் கொடுத்தோம்னா இந்த ஐசி மூலமாக கெயின் ஆகி வெளியே அவுட்டு 2 வரும். இது வந்து டைரெக்டாக அப்படியே போகிறதுனால இங்கே 2 சேனல், இங்கே 4 சேனல். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம கொடுத்துடலாம். 4 ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த 4 ஒயரில் முதல்ல இந்த பச்சை கலர் ஒயர் வந்து சென்டரில் பச்சை கலர்லேயே கொடுத்துடலாம். அடுத்தது ப்ளூ கலர் எடுத்து ப்ளூ கலரில் கொடுத்துடலாம். இப்போ ஆரஞ்சு கலர் வந்து இது சென்டர் பின்னில் இருக்கிறத நம்ம கொடுத்துட்றோம். சென்டர் பின் ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது எல்லோ கலர் கொடுக்குறோம். இப்போ வந்து எல்லோ கலருக்கு நம்ம வந்து இப்போது சென்டர் பின்னுக்கு சால்டர் வச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, கிரீன் அப்படி சொல்லிட்டு இப்போ இது வந்து 4 சேனலுக்கு 4 ஒயர் இப்போ வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகுது. அடுத்து 2 சேனல் மட்டும் நம்ம இங்கேருந்து இங்கே 2 சேனலுக்கு இங்கே லெஃப்ட் ரைட்டு இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது 2 ரைட் அவுட்டில் எடுத்துக்கலாம். ரைட் அவுட் எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு லெஃப்ட் அவுட் எடுத்தாச்சு. ஒரே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டை இப்போ நம்ம கிரவுண்டில் கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரைட் அவுட்டு, இது லெஃப்ட் அவுட்டு, சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இங்கே 2 சேனலு, இங்கே 4 சேனல், மொத்தம் 6 சேனல் வந்து இப்போ நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ இந்த 7 ஒயர் இருக்குது. இந்த 7 ஒயரில் 6 ஒயர் வந்து நமக்கு 6 லைனு 6 சேனலுக்கு ஒன்று மட்டும் கிரவுண்டு. இப்போ வந்து 6 சேனலுக்கு நம்ம 6 கொடுத்துடலாம். முதல்ல நான் எப்பவுமே கொடுக்குறது சென்டருக்கும் சப்புக்கும் தான் கொடுப்பேன். அதனால் சென்டருக்கு சப்புக்கு ப்ளூ கலரும், ஃபஸ்ட்டு பின் வந்து இது பூரா கிரவுண்டு, 2வது பூரா நம்ம இன்புட் கொடுத்துட்டு அடுத்து இது பூரா 3வது பின்னு அவுட் பின் எடுக்கிறோம். இப்போ வந்து முதல்ல நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு ப்ளூவும் கிரீனும் கொடுக்குறோம். இது வந்து சப்புக்கு. அடுத்தது கிரீன் வந்து சென்டருக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ வந்து சரவுண்டு கொடுக்குறோம். இதில் வந்து எது மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ சரவுண்டு கொடுக்குறோம். சரவுண்டு லெஃப்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது சரவுண்டு ரைட் கொடுக்குறோம். அடுத்தது இப்போ 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயர் இது 2 லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுத்துடலாம். இது வந்து லெஃப்ட்டுக்கு. அடுத்தது இது வந்து ரைட்டுக்கு. சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு வந்து ஒரே லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம இது எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இது ஒரு சென்டராக கொடுத்துடலாம் நம்ம கிரவுண்டுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து 6 சேனலுக்கும் நம்ம 6 லைன் கொடுத்தாச்சு. பாருங்கள், இங்கிருந்து சென்டராக இருக்கிற லைன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ப்ளூவுக்கும் பச்சை கிரீனுக்கு கொடுத்துட்டோம். இந்த போர்ட்லேருந்து எடுக்கிற லெஃப்ட்லேருந்து கொடுக்கும்போது இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த பேஸ்டபிள் ஒர்க் ஆகும். அதனால் இப்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 6 வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம இது கொடுக்குறது இங்கிருந்து 3வது பின்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, 2வது பின் வந்து இன்புட்டு, அடுத்தது அவுட்புட்டு. இது இப்போ வந்து 4 வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம்.
சப்பு ஒன்று தனியாக, சென்ட்ரு ஒன்று தனியாக, லெஃப்ட் ரைட் ரெண்டுக்கு ஒன்று. இந்த ஆடியோ போர்ட்லேருந்து நம்ம இன்புட் எடுத்துன்னு போய் இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து சென்ட்ருக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ வந்து சப்புக்கு ஒரு வயர் கொடுக்குறோம். இந்த சேனல் வந்து சென்ட்ருக்கு, இந்த சேனல் வந்து சப்புக்கு. அதனால் சப்புக்கு ஒரு வயர் கொடுத்துடலாம். சப்புக்கு கிரவுண்ட் கொடுத்துட்டோம். சப்புக்கும் 2 வயர் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து தனித்தனியாக வர்றதுனால இப்போ தனித்தனியாகவே கொடுக்குறோம். ஆனால் 2 வயருமே ஜாயின் பண்ணி இதில் கொடுத்துட்டோம். அடுத்தது சப்புக்கு ஒன்று, சென்டருக்கு ஒன்று இது கொடுத்தாச்சு. அடுத்தது இது வந்து 4141. இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம இது எடுக்க போகிறோம். இதில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துடலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு காமனான ஒரு கிரவுண்டு கொடுத்துட்றோம். அந்தந்த போர்டில் இருக்கிற கிரவுண்டு அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. ஏன்னா அப்போ தான் அம்மிங் நாய்ஸ் வராது. அதனால் கிரவுண்டு கொடுத்தாச்சு. அடுத்தது லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று கொடுத்துடலாம். லெஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டுக்கு கொடுத்துடலாம். லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு. இது வந்து ஆடியோ இன்புட்டு வந்து கொடுக்குறோம். நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஆடியோ இன்புட் கொடுக்குறோம். அடுத்தது சரவுண்டுக்கு இப்போ வந்து சரவுண்டுக்கு லெஃப்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது ரைட் கொடுத்துடலாம். சரவுண்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டு சரவுண்டுக்கு ரைட்டில் ஒன்று கொடுத்துடலாம். இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு. நம்ம ப்ராலஜி போர்ட்லேருந்து வர்ற 5 இதுவும் நம்ம இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து கொடுக்கணும். இது அடுத்தது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நம்ம இதுக்கு லைன் எடுத்து கொடுத்துட்டு அடுத்தது பேனலில் நம்ம இந்த கண்ட்ரோலை வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அகர்லிக் பேனலை வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டு போட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம தனியாகவே சால்டர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து சால்டர் பண்ணிட்டு அப்புறம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நம்ம கண்ட்ரோலுக்கெல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3வது பின்னில் நம்ம வந்து சால்டர் அடிச்சிடலாம். முதல்ல லெஃப்ட் ரைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். லெஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டுக்கு கொடுத்துடலாம். ரைட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு, அடுத்தது சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு 2 கொடுத்தாச்சு. அடுத்ததான் இந்த வந்து சென்டருக்கு, அடுத்து சப்வூஃபருக்கு. இது 2 லெஃப்ட் ரைட்டு, இது 2 சரவுண்டுக்கு, இது 2 இதில் சென்ட்ரு, இது சப்வூஃபர். இப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷன் வந்து அப்படியே கண்ட்ரோலுக்கு ஒவ்வொன்று நம்ம கொடுத்துடலாம். இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு, இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து 2 லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு சென்டருக்கு நம்ம இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ சென்டருக்கு ஒரு வயரு இதை வச்சு நம்ம சால்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டருக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்ததாக இப்போது சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துடலாம். இப்போ சரவுண்டு ரைட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துடலாம்.
அடுத்து சரௌண்ட் லெஃப்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரௌண்டுக்கு லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு சப்வூஃபர் கனெக்ஷன் ஒன்று கொடுக்கணும். இப்போ அது கொடுத்துடலாம். சப்வூஃபருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துடலாம். அவ்வளோதான். லெஃப்ட்டு ரைட்டு இது சப்பு, இது வந்து சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சென்ட்ரு, இது லெஃப்ட் ரைட்டு. இப்போ வந்து அடுத்தது பேஸ் ட்ரிபிள் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம பேஸ் ட்ரிபிளை கொடுத்துடலாம். இப்போ பேஸ் ட்ரிபிளுக்கு நம்ம இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம சால்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போர்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா சால்டருக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் நம்ம இப்படி சால்டரெலாம் வச்சுட்டு எடுத்து அதேமாதிரி அப்புறம் இங்கே வந்து போர்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரிபிளுக்கு ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட் ட்ரிபிளுக்கு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துடலாம். அடுத்தது பேஸுக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிபிளுக்கு வச்சிடலாம். மூணாவது ஒயர் வச்சு சால்டர் வச்சிடலாம். வந்து லெஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டுக்கு அதேமாதிரி நம்ம ஒயர் கொடுத்துடலாம். கலர் கரெக்டாக பார்த்து ஒரே மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு கண்ட்ரோல் கரெக்டாக வைக்க முடியும். அடுத்தது இந்த ஒயருக்கு வச்சிடலாம். 3 ஒயருக்கு வச்சுட்டோம். அடுத்தது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா விசிறுக்கும் அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ பேஸுக்கு சால்டர் வச்சிடலாம். இப்போ முதல்ல கீழே கொடுத்துடலாம். இப்போ வச்சாச்சு. அடுத்தது இந்த பக்கமும் வச்சிடலாம். ஒயிட்டாக வச்சிடலாம். அடுத்தது கிரே வச்சிடலாம். அடுத்தது இதை க்ளீன் பண்ணிடலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டு பேஸு ட்ரிபிளுக்கு கொடுத்துட்டோம். இந்த பக்கம் ட்ரிபிள், இந்த பக்கம் பேஸு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ் ட்ரிபிளையும் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இது வந்து பேஸுக்கு வச்சு டைட் பண்ணிடலாம். அது இதை ட்ரிபிளுக்கு வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வி ப்ளஸுக்கு நம்ம ஒரு சால்டர் வச்சிடலாம். வி ப்ளஸுக்கு அடுத்தது வி மைனஸ்க்கு ஒன்று கொடுத்துடலாம். இது வி மைனஸு. அடுத்தது ஒரு கிரவுண்டு. அவ்வளோதான். அடுத்தது இப்போது நம்ம இதில் போர்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து கொடுத்துடலாம். வி மைனஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு கிரவுண்டு. இப்போ கிரவுண்டில் கொடுத்தாச்சு. அப்போது வி மைனஸ் மட்டும் இருக்குது. இந்த வி மைனஸை நம்ம இப்போ வி மைனஸில் கொடுத்துடலாம். அவ்வளோதான். மைனஸு, கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு, இது 3 ஒயர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துடலாம். அடுத்தது மைனஸ்க்கு இப்போ மைனஸை கொடுத்துடலாம். அதாவது கிரவுண்டு. அடுத்தது மைனஸ் வோல்ட்டுக்கு இது கொடுத்துடலாம். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து ஆடியோ போர்டுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ், இது கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டு. ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு. அடுத்து தான் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கு ஏசி கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷனுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து பவர் சப்ளை இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு 12 வோல்ட்டு ஏசி. இது வந்து
24/0/24 டிசியில் நம்ம வந்து இந்த போர்டுக்கு ஆடியோ போர்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆடியோ செக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒன்று மறக்காமல், நம்ம எந்த ஆடியோ போர்ட்லேருந்து எடுக்கிறோமோ அந்த ஆடியோ போர்ட்லேருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துன்னு போய் நம்ம இப்போது இதில் ஒரு கிரவுண்டு கொடுத்துடலாம். முக்கியமாக அது கொடுத்தா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கரெக்டாக வேலை செய்யும். அதனால் நம்ம இந்த கிரவுண்டில் கொண்டு போய் கிரவுண்ட் கொடுத்துடலாம். நம்ம இந்த கிரவுண்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒயரிங் எல்லாம் முடிஞ்சு. அடுத்தது இப்போ நாம் வந்து இந்த அகர்லிக் பேனலுக்கு யூஎஸ்பி தனியாக போர்ட்டு தனியாகவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு தனித்தனியாக ஃபிட்டிங் பண்ணிக்கணும் பேனலில். அடுத்தது நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் அடிச்சிடலாம். நம்ம ஆடியோ போர்ட்லேருந்து எடுத்து இங்கே கிரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது இரண்டாம் பாகத்தில் இன்னும் இருக்கிற மீதி இருக்கிற கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில்